தொடைப்பகுதியிலிருந்து கெண்டக்கால் பகுதி வரைக்கும் வலி பரவுவதற்கு ஒரு முக்கிய காரணம் சயாட்டிக்கா அப்படின்ற பாதிப்பு தாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னாங்க, சயாட்டிக் நரம்பு மேல ஒரு எரிச்சல் ஏற்பட்டு அந்த நரம்பு எந்தெந்த பகுதிக்கெல்லாம் நரம்பு சப்ளை பண்ணுதோ அந்த பகுதியெல்லாம் எரிச்சல் இல்ல வலி பரவுவது தாங்க. இந்த சயாட்டிக் நரம்பு எப்படி உருவாகுது அப்படின்னாங்க, நம்முடைய கீழ் முதுகு பகுதியில் லம்பார் ஸ்பைன்ல ஒவ்வொரு டிஸ்க் லெவல்ல இருந்தும் ஒவ்வொரு நரம்பு வேர்கள் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு கீழே சாக்ரல் ரூட்ஸும் வந்துட்டு இருக்குங்க. இதுல L4, L5, S1, S2, S3 இந்த 5 நரம்பு வேர்கள் ஒன்றிணைந்து ரொம்பவே தடிமனான ஒரு நரம்பை உருவாக்குதுங்க. அந்த நரம்பு தான் நம்மளுடைய லோவர் லிம்ப் ஃபுல்லாவே நரம்பு சப்ளையை எடுத்துட்டு போறதுக்கு முக்கியமானதா இருக்கு. இந்த சயாட்டிக் நரம்பு வேரா உருவாகிறப்ப அந்த ஒவ்வொரு வேர் மேலையும் ஏதாச்சும் டிஸ்க் லேசா பின்னோக்கி அழுத்தத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னாங்க, இந்த நரம்பு எந்தெந்த பகுதிக்கெல்லாம் அந்த நரம்பு ஓட்டத்தை எடுத்துட்டு போகுதோ அங்கெல்லாம் வலி பரவுவது போல இருக்கும். இல்ல கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல அந்த கால் பகுதி ரொம்ப விருத்து போன மாதிரி இல்ல ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரம்ப கட்டத்தில் பேஷண்ட் வராங்க அப்படின்னாங்க, அவங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸசைஸ் வலி நிவாரண மருந்துகள் கொடுத்தே இதை சரி செய்ய முடியுங்க. ஆனால் ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ்ல தான் வராங்க அப்படின்னாங்க, அவங்களுக்கு இந்த முதுகுத்தண்டோட பகுதியில் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும். இல்லை அந்த டிஸ்க் ரொம்ப அதிகமாக பின்னோக்கி வந்திருக்கு அப்படின்னாங்க, அறுவை சிகிச்சை செய்து தான் அதை சரி செய்வது மாதிரி இருக்கும்.